டேட்டுவும் பேடும் தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக யூனாவும் கிம்மும் களத்துல இறங்குறாங்க. அதுல கிம்மை மட்டும் கடத்திட்டு போய் இவங்க 2 பேரும் பயங்கரமா மிரட்டிட்டு கிம்மையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமாகத்தான் என்ன ஏதுன்னு தெரிய வரப்போ மிஸ்டர் கூவும் அந்த இடத்துக்கு வராங்க. உங்க பொண்ணு அமைதியா இல்லைன்னா உங்க பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு மிஸ்டர் கூவையும் மிரட்டிருப்பாங்க போன் கால் மூலியமாக. என்ன ஏதுன்னு கேட்க வர்றப்பதான் 11 வருஷத்துக்கு முன்னாடி சிமா வச்சு எரிக்கப்பட்ட அந்த வேர் ஹவுஸ் வந்து இந்த டேட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு தெரிய வருது. அது தெரிய வரப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோ எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அப்போதான் லாயருக்கே தெரிய வருது நம்ம அக்காவை உயிரோட வச்சு கொளுத்த பாத்திருக்காங்க அவ குழந்தையோட அப்படிங்கறதுப்போ ரொம்ப வெறி வெறியா வருது. அது மட்டும் இல்லாம சிமாவோட தம்பி தான் அப்படிங்கறத லாயர் இது வரைக்கும் இங்க யாருக்கிட்டயுமே சொல்லல. ஹீராக்கும் தெரியவே தெரியாது. தேயான் நியூஸ் 9ஓட ஆங்கரை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ என்னென்ன நியூஸை வெளியிடணும் அப்படிங்கறத அவங்க மூலியமாக சொல்ல வச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பாஸ் தான் எல்லா ஷாஸையும் கொடுத்துட்டான் இல்லையா. ஆனா அவனை ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல அப்படியே தேயான் போன் கை விட்டுடுறான். அவன் ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு உன் மேல கேசஸ் வந்து அதிகமா இருக்கு, ஆதாரமும் இருக்கு, அதனால ஐம் சாரி அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். அந்த கையோட இந்த பையன் இருக்கிற வீட்டுக்கு வந்து இந்த பையனை பார்த்து உங்க அம்மா உனக்கு பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு மொபைல் போனையும் கிஃப்டா கொடுக்குறான். அதை வச்சுக்கிட்டு அந்த பையன் ஹீரா கிட்ட பேசுறப்போ அங்கதான் அந்த பையனும் நிக்கிறான். டே தங்கம் எப்படிடா வந்து அப்படிங்கிற பின்னுக்கவே தேயானும் வந்து நிக்கிறான். தேயான் மட்டும் கிடையாது, தேயானை தொடர்ந்து லாயரும் வந்துருவாங்க, சேர்மேனும் வந்துருவாங்க. இந்த பையனுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா அது கண்டிப்பா தேயான் மூலியமாக தான் வரும் அப்படிங்கிறது லாயருக்கும் தெரியும், சேர்மனுக்கும் தெரியும். அதனால அதுல கண்காணிச்சிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பையன் இந்த வீட்டுல கொஞ்ச நேரம் இல்லைங்கிற நியூஸ் கிடைச்சதுமே இந்த தேயான் எங்க போயிருக்கா எது போயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த பையனை தனியா அனுப்பிச்சிட்டு என்ன எல்லாரும் பயந்துட்டீங்க போல இருக்குன்னு தேயான் கேட்க எல்லாரும் அப்படியெல்லாம் கிடையாது, நான் ஹீரா கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேன் சொல்லிடுறாரு. ஆனா ஹீரா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு 11 வருஷத்துக்கு முன்னாடி சிம்மாவையும் இந்த பையனையும் ஒட்டுக்கா வேர் ஹவுஸ்ல வச்சு எரிக்க பார்த்தாங்க. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தேயான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆனா இது எதுக்காக ஹீரா கேட்டானா சேர்மேனுக்கு டவுட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சேர்மேன் லாயரை பார்த்து நீங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இல்ல இதுக்கு மேல ஃப்ளோர்ல தான் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சமாளிச்சிடுறாங்க. அப்புறமா தான் தேயானுக்கு தெரிய வருது இவங்களோட வண்டியிலேயே ட்ராக்கை செட் பண்ணிருக்காங்க, அதன் வகையில தான் கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமாக லாயர் வந்து ஹீரா கிட்ட கேட்கறாங்க எதுக்காக சிமாவையும் உங்க குழந்தையும் வச்சு எரிச்சது இப்பவே சொன்னீங்க அப்படிங்கிறப்போ இந்த தேயான் இன்னைக்கு வேவு பார்த்திருக்கா, இந்த குழந்தைய நம்ம கிட்ட இன்னைக்கு கூப்பிட்டு வந்த மாதிரி இன்னொரு நாள் கூப்பிட்டு வர மாட்டா, அவன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சேர்மேனுக்கு சந்தேகம் வர மாதிரி சொல்லி வச்சேன், இதுக்கப்புறம் சேர்மேன் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரா நினைச்ச மாதிரியே சேர்மேனுக்கு சந்தேகம் வருது. 11 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வேர் ஹவுஸ் எந்த இடத்துல எரிஞ்சதோ அதை வந்து என்ன எதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. இந்த பக்கம் டேட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஹீராவையும் லாயர் எப்படி போட்டு தள்ளுறதுன்னு தெரியல. அதனால மிஸ்டர் கூவோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவரை தனியா பிடிச்சி வச்சுக்கிட்டு யூனாவை டார்கெட் பண்ணி நீ என்கிட்ட லாயரையும் ஹீராவையும் கூப்பிட்டு வந்து மாட்டி விட்ட அப்படின்னா உங்க அப்பா விட்டுருவேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி யூனா பண்றா. இப்ப எங்க அப்பா விட்டுடு, அது மட்டும் இல்லாம 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேற எரிஞ்சு போனதுல எங்க அப்பாக்கு சம்மந்தம் இல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு உங்க அப்பாக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ நகரு, அவங்க 2 பேரும் நான் கொண்டுக்கிறேன் அப்படிங்கிறப்போ இது டேட்டுக்கான ட்ராப். அங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஃபுல் அண்ட் டீடைல் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை விசிட் பண்ணுங்க.